இந்தியாவில் 300 இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்க. அப்போ இது நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பெகாசஸ்ங்கிறது 300 இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவில் அது மூலமா ஒட்டு கேட்கப்படுறாங்கன்னா, அந்த 300 இண்டிவிஜுவல் அந்த ஒட்டு கேட்கிற அந்த கருவி யார்கிட்ட இருக்குது? இஸ்ரேலோட கம்பெனில இருக்கு. அந்த கம்பெனி யாருக்கு விற்கும்? கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் விற்கும். அப்ப யார்கிட்ட வித்து இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியாவில் 300 நபர்கள் அது மூலமா ஒட்டறியப்படுகிறார்கள் ஒரு செய்தி வந்து ஒரு ரிப்போர்ட்ல இருந்து கிடைச்ச உடனே இங்க குவிய முறை எல்லாரும் கத்த ஆரம்பிச்ச உடனே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு என்னையும் ஒட்டு பாக்குறாங்கன்னு ஒரு 29 டிவைஸ் நிறைய பேர் சப்மிட் பண்றாங்க. அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும், 5 டிவைஸ்ல இப்படி ஒரு ஸ்பைவேர் இருக்கு, ஆனா அது பெகாசஸ் தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்ப நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு மத்திய அரசு சொல்லும் போது மத்திய அரசு அதற்கு ஒத்துழைக்க மறுத்து விடுகின்றது. நான் எதிர்பார்க்கிறது இதே இன்னும் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட இதை வேற மாதிரி புது இந்த பேக்கை கழட்டிட்டு புது பேக்கேஜ்ல அழகா பேக் பண்ணி வேற மாதிரி உங்க தள்ளி ஏன் தலையிலையும் திணிக்கத்தான் செய்வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். பிரைவசி அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை சரியா ஒத்து வர மாதிரி கிடைக்கிறவங்க தனிப்பட்ட மனிதனின் உரிமை, அவனோட ஸ்பேஸ், அவனோட இடத்துக்குள் வந்து ஒன்னொருத்தர் ஊடுருவாத மாதிரி ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர அதுக்கு நிகரான அந்த தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, இருக்கிற மாதிரியும் இல்லை. அப்ப இந்த பிரைவசி அப்படிங்கிற அந்த வார்த்தை மேலை நாடுகள்ல மிக மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஒரு மனிதனின் தனிப்பட்ட உரிமையில பிரைவசி மிகப்பெரிய உரிமையாக பார்க்கப்படுது. இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டில் அந்த பிரைவசிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. வெளிநாடுகள் எந்த அளவுக்கு பிரைவசி முக்கியம்னா, பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் சவுண்ட் வந்தா கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னோட நிம்மதி கெட்டு போது இந்த பிரைவசிக்குள்ள அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயம் மனிதனும் தான் தன்னோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பிரைவசி. அதை யாரும் இடையூறு பண்ணக்கூடாதுங்கிறது மேலை நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். சட்டங்களும் அதுக்காக ஏற்ற முடியாது. நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த ரைட் டு பிரைவசியை பாதிக்காத மாதிரி தான் செய்யணும். அப்ப இந்தியாவில் அதுக்கு பாதுகாப்பே இல்லையா? இருக்கு. நம்முடைய ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது சொல்லுது. ஆர்டிகல் 21 ஆஃப் இந்திய அரசியல் சாசன சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுல முக்கியமான விஷயம் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிற பார்ட்ல வருது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள்ல வருது. இத நீங்க சட்டங்களை ஏற்றி எடுக்கவே முடியாது, இது மாற்ற முடியாதவை, இது ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் கூட பிறந்த உரிமை. அப்போ அந்த ஆர்டிகல் 21 எடுக்க முடியாதுங்கும் போது அதோட ரைட் டு பிரைவசியும் எடுக்க முடியாது. ஆனா அரசாங்கங்கள் மெதுவா செதுக்கி இந்த ரைட் டு பிரைவசி எடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று வரும்போது நான் அதை எதுக்குதான் செஞ்சேன். பட் இருந்தாலும் என்ன செய்ய, கூட்டத்தோட நம்ம போய் அதை எடுத்து நம்ம நீங்க எடுத்தா தான் நீங்க வாழ முடியும்னு உங்களை ஆக்கி விட்டுருவாங்க. உங்களோட பயோமெட்ரிக்ஸ், உங்களோட பிங்கர் பிரிண்ட், உங்களோட ஐரிஸ் ரேகை, இதெல்லாம் உங்களோட பிரைவசி. இதை நீங்க ஒருத்தர் கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அரசாங்கம் இதை சொல்லிட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு கம்பல் பண்ணி நீங்க வாங்கன்னு சொல்றது ரைட் டு வயலேஷன் ஆஃப் பிரைவசி தான். அன்றைக்கே சொன்னது ரைட் டு பிரைவசிக்கு இது ஒரு வயலேஷன், இது ஒரு மீறுதல் அப்படின்னு நான் சொல்லத்தான் செஞ்சேன். ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதை பேன் கார்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அதை பேன் கார்டோட லிங்க் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் கேட்க கூட. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கேட்கதான் செய்யறாங்க, வேற வழி இல்லாம நம்ம கொடுக்கத்தான் செய்யறோம். சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் யாரும் மதிக்கிறது இல்லை, அது சுப்ரீம் கோர்ட் பெருசா வருத்தப்படுறதும் இல்லை. அப்போ இந்த ரைட் டு பிரைவசிங்கிறத இந்திய நாட்டுல ஏறி மிதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது முன்னாடி ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணாலும் மொபைல் போன் கம்யூனிகேஷன் பெரிய லெவல்ல இல்லாததுனால அந்த ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணா அவங்களுக்கு பினான்சியல் பாதிப்பு ரொம்ப இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட எல்லா டீட்டெயிலும் எங்கெல்லாமோ அரசாங்க கையில இருக்கு, பினான்சியல் பாதிப்பு கூட உங்களுக்கு வரலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம மொபைலோடையும் எல்லாத்தோட இன்டர்நெட்டோடையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால, பேங்கே இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா இயங்குறதுனால நம்ம அதை தடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சரி, இந்த சூழ்நிலையில இந்த சஞ்சார் சாத்திங்கிற அந்த ஆப் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க மக்கள் சைபர் கிரைம்ல இருந்து தடுக்கிறதுக்கும் எல்லா ஃப்ராட்ல இருந்து தடுக்கிறதுக்கும் சஞ்சார் சாத்தி அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம். பேர் வச்சு பொட்டு வச்சு பூ முடிச்சு சூட்டுறதுல பிஜேபி அடிச்சுக்க யாருமே முடியாது. அதில் நம்ம ஒத்துக்கிட்டு அருமையான ஒரு பெயர் சஞ்சார் சாத்தின்னு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு ஆப் வச்சு நீங்க தப்பு சொல்ல, எல்லாரும் ஆப் வைக்கிறாங்க, அரசாங்கம் ஆப் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை வேண்டுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ற உரிமை இருக்கு பாருங்க, அது எனக்கு இருக்கும். அதுதான் பிரைவசி. நீங்க நான் கண்டிப்பா வாங்கணும்னு தள்ளி விடுறது இவனோட பிரைவசி ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி ஆகுது. அப்ப திடீர்னு இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, நவம்பர் 28ஆம் தேதி ஒரு ஆர்டர் போடுறாங்க எல்லா மொபைல் கம்பெனிக்கும். நீங்க இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா மொபைல் ஹேண்ட்செட்லயும் இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமா நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இதுவரைக்கும் நீங்க செல்லர்கள் கொடுத்திருக்கிற ஹேண்ட்செட்லயும் மக்கள் பயன்பாட்டில் இருக்க ஹேண்ட்செட்லயும் நீங்க சாப்ட்வேர் அப்டேட்டா கம்பல்சரியா இந்த சஞ்சார் சாத்தியை நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்.
அந்த மொபைல் போன்ல கொண்டு வந்தே ஆகணும். முதல்ல முக்கியமான விஷயம், இதை டெலீட் பண்ணவோ எடுக்கவோ கூடாது. அதாவது டெலீட் பண்ணவோ எடுக்கவோ முடியாத மாதிரி அம்சமா நீங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. இது பல நாட்டுல ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படுத்தி இன்னைக்கு பாராளுமன்றமே 10 ஏறிய அளவுக்கு நீங்க எல்லாம் ஸ்னூப் எல்லா மக்களையும் நீங்க வேவு பாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. சரி, அப்படி ஒரு இஷ்யூ வரும்போது ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே கேட்போம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இந்திய வரலாற்றிலேயே நடந்திருக்கு. பெகாசஸ் கான்ட்ரோவர்சி ஒரு கான்ட்ரோவர்சி இந்தியாவில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெகாசஸ் என்ன நம்ம சின்னதா பார்த்தோம்னா, இந்த சஞ்சார் சாத்திக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் அப்படி பயப்படுறாங்க, அதற்கு அடிப்படை இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த பெகாசஸ்ங்கிறது என்னன்னாங்க, பெகாசஸ் ப்ராஜெக்ட் பெகாசஸ் ஒரு 17 மீடியா ஆர்கனைசேஷன் சேர்ந்து 2021 ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இஸ்ரேலை சேர்ந்த உலகத்துல நிறைய கெட்ட விஷயங்கள் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். இஸ்ரேலை சேர்ந்த NSO குரூப் அப்படின்னு ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் பெகாசஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுபடி ஆட்கள் என்ன பண்றாங்கிறத நீங்க ஒட்டு கேட்கலாம், அவங்கள நீங்க ஒட்டு அறியலாம் அப்படிங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி. இதுல மிக மிக முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சாஃப்ட்வேர் அந்த கம்பெனி எந்த பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கும் கொடுக்காது, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, பெகாசஸ் சாஃப்ட்வேர் இந்த இஸ்ரேல் கம்பெனி கவர்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான் விற்கும், தனிப்பட்ட நபர்களுக்கு விற்காது. இது அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஒரு கட்டுப்பாடு. கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், நீங்க நான் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த கம்பெனி விற்க மாட்டாங்க. அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் கவர்மெண்ட்டுகளுக்கு மட்டும், ஒரு அரசாங்கம் போய் கேட்டா மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த மீடியா ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் பெகாசஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, உலகம் முழுசு ஒரு 50,000 இண்டிவிஜுவல்ஸ இது மூலமா ஒட்டு பாக்குறாங்க, ஒட்டறிறாங்க, அவங்க செய்யற நடவடிக்கை எல்லாம் அரசாங்கம் பிரைவசியை வயலேட் பண்ணி அவங்கள ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அதுல 300 இண்டிவிஜுவல்ஸ் இந்தியால இருந்தாங்க. இந்தியாவில் 300 இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்க. அப்போ இது நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பெகாசஸ்ங்கிறது 300 இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவில் அது மூலமா ஒட்டு கேட்கப்படுறாங்கன்னா, அந்த 300 இண்டிவிஜுவல் அந்த ஒட்டு கேட்கிற அந்த கருவி யார்கிட்ட இருக்குது, இஸ்ரேலோட கம்பெனில இருக்கு. அந்த கம்பெனி யாருக்கு விற்கும், கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் விற்கும். அப்ப யாருக்கு வித்து இருந்திருக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியாவில் 300 நபர்கள் அது மூலமா ஒட்டறியப்படுகிறார்கள் ஒரு செய்தி வந்து ஒரு இந்த ரிப்போர்ட்ல இருந்து கிடைச்ச உடனே இங்க குவிய முறை எல்லாரும் கத்த ஆரம்பிச்ச உடனே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு என்னையும் ஒட்டு பாக்குறாங்கன்னு ஒரு 29 டிவைஸ் நிறைய பேர் சப்மிட் பண்றாங்க. அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும், 5 டிவைஸ்ல இப்படி ஒரு ஸ்பைவேர் இருக்கு, ஆனா அது பெகாசஸ் தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்ப நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு மத்திய அரசு சொல்லும் போது மத்திய அரசு அதற்கு ஒத்துழைக்க மறுத்து விடுகின்றது. 5 பேர்ல ஒட்டு டிவைஸ் இருக்கு, ஆனா பெகாசஸ் தான் கண்டுபிடிக்கிற உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்கு, மத்திய அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதற்கு முன்னாடியே போன்களும் டிவைசஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாகவும் நீங்க எடுத்துக்கலாம், அது ஒரு முகாந்திரமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பெகாசஸ் கான்ட்ரோவர்சியை 300 இண்டிவிஜுவல்ஸோட போன்கள்ல அது வழக்கம் போல இருந்திருப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பல அவரோட நண்பர்கள் மற்றும் பல எதிர்கட்சி தலைவர்கள், பல எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆபீஸ் இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல 5 டிவைஸ்ல இருந்தும் 29 5 டிவைஸ்ல இருந்தும் அது பெகாசஸ் கன்ஃபார்ம் பண்ண மத்திய அரசு பிளாட் அண்ட் ரைட்லின்னு சொல்லுவாங்க, ஆணித்தனமா சொல்லிருச்சு, நான் அது ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னா பெகாசஸ் கண்டுபிடிக்க முடியல. இதோட நின்ன உடனே அந்த கான்ட்ரோவர்சி டை டவுன் ஆயிடுச்சு, அதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில 300 பேரை மட்டும் சேவ் பார்த்துட்டு இருந்த அரசாங்கம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த காரியத்தினால இப்ப இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமா எல்லா மக்களையும் அவங்க வேவு பார்க்க ஒரு முயற்சி வருமோ அப்படின்னு ஒண்ணு இந்த டைரக்டிவ் பாஸ் பண்றாங்க. உங்களுக்கு மேல சொன்ன இல்லையா, எல்லா கம்பெனிஸும் அந்த சஞ்சார் சாத்தியை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஹேண்ட்செட்ல, வியாபாரத்துக்கு இருக்க ஹேண்ட்செட்லயும் சாப்ட்வேர் அப்டேட் பண்ணும், மக்கள் கையில் ஆல்ரெடி புழங்கிட்டு இருக்க ஹேண்ட்செட்ல நீங்க சாப்ட்வேர் அப்டேட் பண்ணி அதை அழிக்க முடியாத மாதிரி வைக்கணும்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் அந்த பெகாசஸ் கான்ட்ரோவர்சியா வந்து இப்பவும் பார்லிமெண்ட்ல பிரச்சனை வருது. அப்ப பிரச்சனை வரும்போது பிஜேபி காரங்க அந்த சொல்ற பதில் பிரச்சனைக்குள்ள பதில் சொல்லாம அதை வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ரொம்ப மக்கள் வந்து 1.5 கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டாங்க, ஃப்ராட் எல்லாம் நிறைய தடுத்துருச்சு, மக்களை எங்களுக்கு வந்து கொடுக்க எண்ணமே ஸ்மூவ் பண்ற எண்ணமே இல்லை, இதை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம், மேலும் நாங்க இருக்கத்தான் செய்யும், நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா தான் அது வந்து உள்ள போய் அதுக்குள்ள ஆக்டிவேட்டே ஆகும், அது வரைக்கும் அதுங்க சும்மா அங்கதான் இருக்கும். நம்பிட்டோம் உங்களை முழுக்க நம்பிட்டோம், உங்களை இல்ல உங்க ஸ்தானத்துல எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்க முழுக்க நம்பிட்டோம், சரிங்களா, விட்டுருங்க. இப்ப சாப்ட்வேர் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, உங்களை ஃப்ராட் பண்றவங்க உங்க போன் பண்ணி நீங்க எடுக்கலைன்னாலும் உங்களுக்கு போன் பண்ணாலும் உங்க டீடைல்ஸ் தான் போற மாதிரி போயிடுச்சு. யாரு அப்ப அவன் திருடனும் அரசாங்கத்தையும் நீங்க ஒன்னா சொல்றீங்களா? திருடனோட பர்பஸ் வேற, அரசாங்கத்தோட பர்பஸ் வேற, பட் 2 பேரோட நடவடிக்கையும் திருட்டுத்தனமா தான் இருக்குங்கிறதா உண்மை. இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்துல ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா மக்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு போறாங்க. நான் ஆப் நீங்க கொண்டு வர்றது தப்பே சொல்ல, சஞ்சார் சாத்தியில் ஒரு ஆப் இருக்கட்டும், ஒரு ஆப் இருக்குன்னு நீங்க
நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணுங்க. மக்கள் தங்களுக்கு தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த யூபிஐ சிஸ்டம்லாம் இருக்கு, யூபிஐ சிஸ்டம் இருக்குன்றீங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம், அவங்க தலையெழுத்து. ஆனா நீங்க கண்டிப்பா யூபிஐ சிஸ்டம் வச்சுதான் ஆகணும் சொல்றது தப்பு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஆனா இன்னைக்கு எல்லா போன்லயும் ப்ரீ லோடரா வருது. அதே மாதிரி நீங்க சஞ்சார் சாத்தியை கண்டிப்பா வைக்கணும்னு சொல்றதா எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. எல்லாரும் போய் சொன்னோம்னா யூனியன் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, அதை ரிவோக் பண்றோம். அதுல நீங்க நல்லா பாக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அந்த முட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி கொடுக்குற சில விஷயத்துல சில பேர் முட்டு கொடுத்து தூக்குவாங்க. வட இந்திய மீடியாக்கள் நீங்க நிறைய பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த போன் கம்பெனிஸும் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸும் தான் டெலிட் பண்ணக்கூடாது, நீங்க டெலிட் பண்ணிக்கலாமா. ஏன்ட்ட கேட்காம என் போனுக்குள்ள நீ ஏன் வைக்கிறங்கிறதா கேள்வியே. என் வீட்டுக்குள்ள நீ ஏன்டா வர்ற அப்படிங்கிற கேள்விதான் மத்திய அரசுக்கு. நான் உன்னை கூப்பிட்டு வந்து உள்ள வச்சேன்னா என் வீட்டுல வந்து பந்தி விரும்பி சாப்பிட்டு போ, வரேன்னா வாசல நாய்மா நின்று திரும்பி போக வேண்டியதானே வேலை. நான் கதவை திறந்து உள்ள உள்ளே, நீங்க என் வீட்டுக்குள்ள வந்துட்டு நாம வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கேன், நீ எப்படி நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு தேவைன்னா நாங்க சஞ்சார் சாத்தி ஆப்பை வைப்போம். அப்போ ஒரு விஷயத்த செய்யும் போது என்னைக்குமே கடந்த காலங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கிற பாக்குறதுக்காக அந்த பெகாசஸ் கான்ட்ரோவர்சி உங்களுக்கு நான் சொன்னேன். எல்லாத்தையும் இதை வச்சு வேவு பார்க்கறதுங்கிறது மத்திய அரசு இதுக்கு முன்னாலே பண்ணிருக்கும். ஒரு கான்ட்ரோவர்சி வந்திருக்கு, வந்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க ஒத்துழைக்கு உள்ளங்கிறது வந்திருக்கு. அப்போ இது நடந்திருக்குன்னு சொல்லி நடந்திருக்கா இல்ல நீங்க பேசிக்கிற நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்ப அந்த சந்தேகத்தை பேக்ரவுண்டோட இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சஞ்சார் சாத்தி ஆப் தேவையில்லை. இப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு பிரச்சனை வந்த உடனே இதெல்லாம் தேவையில்லை, நாங்க நவம்பர் 28 சொன்னோம்லே அந்த டைரக்டிவ் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த டைரக்டிவ் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். கம்பெனிஸே, மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸே அந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை இருக்கிற போன்களை இன்ஸ்டால் பண்ணிடணும், புதுசா தயாரிக்கிற போன்ல இன்ஸ்டால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த டைரக்டிவ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்தியா முழுசு ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி நமக்கு நம்ம போன்ஸை கான்டாக்ட் பண்ணாங்க. கேட்டா எமர்ஜென்சி சிஸ்டத்துல ஒர்க் பண்ணதான் பாக்குறதுக்காக நான் கான்டாக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இது நடந்துச்சு. அப்போ இது இந்தியாவில் எல்லா போனுக்கு வந்து உங்க போனுக்கு வந்திருக்கு, என் போனுக்கு வந்திருக்கும். அப்ப நம்ம போனை டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, போன் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம, போன் மேக்கிங் கம்பெனிஸ் மட்டும் கவர்மெண்ட் இவங்க மூலமா அணுகலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, போன் மேக்கிங் கம்பெனிஸும் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணி நாங்க எங்களோட இது மூலமா நாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண மாட்டோம்னு அவங்க இன்னும் சொல்லல. ஏன்னா அந்த நவம்பர் 28 கம்யூனிகேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் தான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப கவர்மெண்ட்டுக்கு இந்த ரைட், இந்த பண்ற வழி இருக்கா, டெக்னிக்கல் வழி இருக்கா, இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால இதே டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி மூலமா தான் கவர்மெண்ட் இந்த மெசேஜ் அனுப்பிச்சு. அப்போ கவர்மெண்ட் இதை டெம்பரரியா வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இதற்கான காரியங்களை பின்னால வேற வழியில செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லைன்னா பிஜேபி கவர்மெண்ட் நான் இப்படித்தானே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அப்படி பண்ணுவேன். இப்ப சொன்னாங்க இல்லையா, அவங்க தானே டெலிகம்யூனிகேஷன் காரங்களும் அவங்களும் டெலிட் பண்ண நீங்க பண்ணலாம், உங்களுக்கு உள்ள போன்ல வச்சுக்கலாம், நீங்க ஆப்ரேட் பண்ணாதான் ஆப்ரேட் ஆகும் இப்படின்னு சொல்றது தேவை. ஏன் போனுக்குள்ள நீ ஏன் வைக்கிற, அதான் அந்த கேள்வி. அப்ப நம்மள அறியாமையே நம்மள சில வேற ஒரு காரியங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மேல திணிக்கிறது, அது ஒரு தவறான காரியமா தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஒரு ஆப் வச்சுக்கோ, கூகுள் பிளே ஸ்டோர்லயே வச்சுக்கோங்க, அதை எங்களுக்கு தேவைன்னா நாங்க போய் எடுத்துக்க போறோம். ஆனா இந்த ஆப் நீ போனுக்குள்ளதான் வச்சாகணும், இது உனக்கு நல்லது, எனக்கு எது நல்லதுங்கிற நான் பாத்துக்கிறேன். அதான் பிரைவசி. எனக்கு எது நல்லதுங்கிற நான் எல்லாத்தையும் எனக்கு நல்லதுன்னு தலையில தேய்ச்சி தான் நீ நல்லா இல்லாம நாங்க எல்லாரும் தெருல நிக்கிறோம். எங்களுக்கு எது நல்லதுங்கிற தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்க எல்லாம் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான், எங்களுக்கும் அறிவு இருக்கு, நாங்க முழு முட்டாள்கள் கிடையாது. அப்படி நாங்க முட்டாள்கள் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நீங்க எல்லாம் முட்டாள்கள் தான் இல்லையா? அப்ப உங்களை முட்டாள்களா தேர்ந்தெடுத்துக்காங்க நீங்க சொல்றீங்களா? எங்களுக்கு அறிவு இல்லையா? அல்ல எங்களுக்கு எது தேவைங்கிற நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இப்போதைக்கு இந்த அரசாங்கம் அந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நாங்க ஆன் பண்ணாதான் வரும், நாங்க டெலிட் பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்றது. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஜோதிராதித்யா சிந்தியாவோட வார்த்தையில இருந்து இனிமேல் இதை கொண்டே வரமாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை வரல. கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில இதை எந்த போன்லயும் திணிக்காது அப்படிங்கிற வார்த்தை வரல. பழைய ஆர்டர் தான் ரிவோக் பண்ணிருக்காங்கன்னு வந்திருக்கு. நிச்சயமா பாருங்க, நான் எதிர்பார்க்கிறது இதே இன்னும் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட இதை வேற மாதிரி இந்த பேக்கை கழட்டிட்டு புது பேக்கேஜ்ல அழகா பேக் பண்ணி வேற மாதிரி உங்க தள்ளி ஏன் தலையிலையும் திணிக்கதான் செய்வாங்க. கரெக்டா நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா இதே சாப்ட்வேரை, இதே சஞ்சார் சாத்திய வேற வகையா மாடிஃபைட் பண்ணியோ என்ஹான்ஸ் பண்ணியோ வேற கம்யூனிகேஷன் மூலமாகவோ நம்ம போன்ல திருப்பி இன்ஸ்டால் பண்ண வைக்கத்தான் செய்வாங்க. நீங்க நான் இதை மாற்ற முடியாது. அன்னைக்கு இது நடக்கத்தான் செய்யும். நடக்கும் போது நான் சொன்ன அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. மக்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ரைட் டு பிரைவசி, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட அந்த உரிமை, எடுக்கிற உரிமை யாருக்குமே கொடுக்காதீங்க. அதை நம்ம கொடுத்தோம் என்றால் நாம் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல இருந்து மிருகங்கள் அந்தஸ்துக்கு போயிருவோம். நான் கூடி வாழணுமா, நான் தலித்து வாழ வேண்டுமா என்று நிர்ணயிக்க வேண்டியது என்னோட. எல்லாரும் சேர்ந்து வாழ்றாங்க, நீ கூட்டத்துல போய் நின்று வர சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த ஆப் எனக்கு வேண்டுமா கூடாதா அப்படிங்கறது நிர்ணயம் பண்ற 6ஆம் அறிவு, அதுதான் மனிதன் கொடுத்திருக்க அறிவு.
அந்த அறிவு ரேஷனல் மைண்ட் நமக்கு இருக்கு. நாமே இதை சூஸ் பண்ணுவோம். அரசாங்கங்கள் அதை திணிக்கும் போது வன்மையாக எதிர்ப்போம். அரசாங்கத்தின் சஞ்சார் சாத்தி என்ற அந்த ஆப்பை கட்டாயப்படுத்த அவர்கள் முயற்சி தவறு தவறு தவறே. அவர்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கிறார்கள் என்றாலும் இனிமேல் நான் நினைப்பது என்னவென்றால் மீண்டும் அது வேற பேக்கேஜிங்கில் மாடிஃபைடாக வேறு விதமாக கண்டிப்பாக வரும். வெளிப்பாக இருங்கள், வெளிப்பாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.